அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு கடகம் கண்ணியமானவர்கள், அன்பானவர்கள். ஏன்னா நீர் தத்துவ ராசி இல்லையா உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியில் தானே குரு பகவானே. ஏன்னா குரு எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியில் தானே உச்சமடைஞ்சிருப்பார். அப்போது எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு நன்மைகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பலவிதமான பெருமைகளை சொல்லலாங்க. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மதிநுட்ப விஷயங்களை அற்புதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஒருத்தர் மேலே பிரியம் வச்சுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் மாற மாட்டீங்க. அந்த கடமையை தவறவே மாட்டீங்க. அன்றைக்கி ஒரு நாள் சின்ன உதவி பண்ணிட்டாருங்க, அதனால் அவருக்கு நான் இந்த ஒரு கஷ்டமான காலத்தில் போய் அவருக்கு உதவி செஞ்சே ஆகணுங்க அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறது நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் நம்மளை ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம காயப்படுத்தே ஆகணும் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. பண்ணிட்டாங்கல்ல, ஓகே விடுங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம், அவரே உணரும் போது உணரட்டும், போ கடவுள் இருக்கிறார் பார்த்துக்கிறார் போ அப்படின்னு நினச்சி போகக்கூடியவங்க. ஆனால் குடும்பத்து மேலே ஒரு பற்று அது கடகராசிக்காரருக்குங்க. உண்மையிலேயே அன்பு, பாசம், ஒரு பணிவான ஒரு நோக்கத்தோட குடும்பத்தை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டோம்னா அது கடகராசிக்காரர் தாங்க. ஆனால் எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் படக்கூடாதோ அது எல்லாம் பட்டுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா கடகராசிக்காரர் தான். சமீப காலமாக பார்த்துட்டாலும் கூட சிலருக்கு பெரும் விதமான இழப்புகள் சந்திச்சுட்டு இருந்தது இந்த 2-2.5 வருஷ காலம் ஜாஸ்தி தான். அது 4 வருஷத்துலேருந்து சரியில்லை. கண்டகச்சனி, அடுத்தது பார்த்தா இப்போ அஷ்டமச்சனி. இப்போது சமீப காலமாக உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது வக்ரத்தில் இருந்ததுனால சிலருக்கெல்லாம் தேவையில்லாத வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். ஏற்கனவே இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடியக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. குடும்பம் சம்மந்தப்பட்ட விதத்திலையும் அருமையாக போயிட்டு இருந்தது. அப்படியே இப்போல்லாம் கட்டி இழுத்து காப்பாற்றிட்டு போகிற மாதிரி இப்போ போயிட்டுருக்குறேங்க. என்ன பண்ணுறது, வெளியில் சொல்லவும் முடியல. கஷ்டங்கள் இருந்தாலும் காட்டிக்க முடியல. நம்ம கௌரவமானவங்க இல்லையா, எப்படி இருந்தாலும் இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க இல்லையா, அதனால் எல்லாமே சுமந்து போயிட்டுருக்குறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த மகா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடந்த காலம் உங்களுக்கு பாதகமாக இருந்தது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். பூர்வீக பிரச்சனை, சித்தப்பன், பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி உறவு முறையில் கூட சங்கடங்கள் தாங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் 10ல் குரு, வேலையில் பிரச்சனை, 11ல் வந்தது லாபம் நினச்சோம், அது வக்ரத்தில் இருந்தது. அப்போது உங்களுடைய நெருக்கடிகள் எப்படி இருந்திருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு, பொறுக்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனைகளும் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அது எல்லா பெயர்ச்சியை இந்த கிரகங்கள் நான் சொன்ன சனி பகவான், ராகு, கேது, குரு பகவான், இந்த கிரக பயிற்சிகள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான காலம், பொன்னான காலம். உண்மையிலேயே நீங்கள் அப்படியே சனி பகவானை ராசா எனக்கு இது வரைக்கும் கொடுத்த போகும்போது நல்லது கொடுத்துட்டு போன்ட்டு நீங்கள் வேண்டி கும்பிட்ட கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா வரக்கூடியது சனி பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இந்த 5 வருஷ காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பொன்னான காலம். அடுத்தது பார்த்தோம்னா குரு பகவான், குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் நிவர்த்தி ஆனது ஒரு சிறப்பு தான். மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் தீராத பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், எத்தனையோ இடத்துல மருத்துவம் பார்த்தோம், செலவுகள் பண்ணணும், சரி வரல, குடும்பத்தில் மாதம் கண்ட கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ, தெண்டை செலவு, வீண் செலவு, விரைய செலவு, வட்டி, இது எல்லாமே கட்டுறது யாருன்னு கேட்டால் கடகராசிக்காரர் தான். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் வரும். அப்போது மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு தான் வருது. ஆனால் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது பாதிலேயே ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சா வாங்க முடியல, அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சா முடியல,
வீட்டை கட்டலாமல் கட்டி பாதியில் நின்று போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இடமே இல்லைங்க. கண்டிப்பாக வீடு வாசல் மண்மனை பொன் பொருள் உருவாக்குவீங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையுமே நான் முடிச்சோ தானே, கண்டிப்பாக பிரச்சனையை முடிச்சிருவீங்க. கவலையே பட வேண்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடத்தில் ராகுன முதல்ல சொன்னீங்களா, அதாவது பூர்வீக ரீதியிலேயே சில சிக்கல்கள். கோயில் குளத்துக்கு போனாலும் என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறதுங்கிற வெறுப்பில் இருந்த காலம் போய் அந்த ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அப்போது வெளிநாடு பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடுன்னு ஏற்கனவே வந்துட்டேன், ஒரு முறைக்கு வந்து அங்கே இருக்க முடியல, மாதிரி திரும்பி வந்துட்டேன், மறுபடியும் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா, நான் கை நிறையா சம்பாதிக்கணும், எல்லாம் கடன்காரனாகிட்ட பிரச்சனைகள் இருக்குது, 4 பேருக்கு மத்தியில் கௌரவமாக வாழணும் கண்ணியமாக வாழணும் நினச்சி முயற்சி பண்ணுறங்க, முடிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற உங்களுக்கு கண்டிப்பாக நினச்சதை சாதிப்பீங்க. தூர பிரயாணங்களால் வளர்ச்சி, மற்றவங்க நம்மளை வந்து அனாவசியமாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் சாதுர்த்தியமாக நீங்கள் ஜெயிச்சு காட்டியிருப்பீங்க. கவலைப்பட வேண்டாங்க, கண்டிப்பாக இது நடந்தே தீரும். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய மனசில் சில ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இப்படி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழணும்னு நினச்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட எதையுமே உங்களுடைய பாதைகள் மாறாமல் தப்பான வழியில் பயணிக்காமல் இப்படித்தான் நம்ம வந்து நேர்மையான வழியில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. அந்த பயணத்துக்கு கிடைத்த மகிழ்ச்சி ஒரு கிஃப்டாக நினைக்கலாம். இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக வந்து இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த இலக்குகளை கண்டிப்பாக நீங்கள் அடைய போகிறீங்க. ஏன்னா நீங்கள் பட்ட வேதனைகளுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் சட்ட சிக்கலில் இருந்து தேவையில்லாத செய்யாத தப்புக்கு ஒரு பழி பங்கம் மன வேதனைப்பட்ட வழிகளுக்கு நிச்சயமாக மருந்தாக கிடைக்க போகிறது இல்லைங்க, புண்ணுக்கு மருந்து இல்லைங்க. இது உங்களுடைய உழைப்புக்கு ஊதியம், உங்களுடைய உண்மைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். இந்த நவ கிரகங்கள், அது இந்த மகா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய கிரகங்கள் வருடக்கோள்களுங்க. சனி பகவான் 2.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம், இந்த ராகு கேது 1.5 வருஷம். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய காலம்தான் இந்த பயிற்சிகள். இது உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியாக இருக்கும், உறுதியாக நன்மைகள் இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக மன வாழ்க்கை ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கை ஆகும். மன வாழ்க்கை ஆகி மறு பிரச்சனைகள் கொடுத்து மறு வாழ்க்கை எதிர்பார்க்குறங்க அப்படிங்கிறவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் கடைசி முடிகிறதுக்குள்ளே, அதாவது முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு கொச்சனூர் இந்த மாதிரி வழிபாடுகள் ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க, சரிங்களா? டைம் கிடைக்கிற போது உங்களுடைய ராசிக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, சரிங்களா? இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வணங்கிட்டு வாங்க, கைவிட மாட்டார் உங்களுடைய வாழ்க்கை. இறைவன் உங்களுக்கு வரங்களாக கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கண்டிப்பாக வாய்ப்புகளாக பயன்படுத்துங்க, வளர்ச்சியாக நீங்கள் வாழ்வீங்க, சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் தசாபுத்திகளின் பலன், அதை வச்சு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை முழுமையான முறையில் நம்ம தீர்மானிக்க முடியுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்மளுடைய உழைப்பும் தன்னம்பிக்கை மட்டும் பத்தாதுங்க, கண்டிப்பாக அது வேணும். ஆனால் இருந்தாலும் நம்ம உழைக்க தயார், ஆனால் அந்த வாய்ப்புகள் அமைஞ்சாதாங்க நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது நேரம்னு சொல்கிறது என்னென்னா கிரக அமைப்புகள், கிரகம் இருக்கக்கூடிய பாவங்களால் இருக்கக்கூடிய அந்த பலம்தான் நம்மளுடைய உயர்வான நிலைக்கு கொண்டுட்டு போகும் வைப்பாருங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முயற்சி எடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.